இப்போது 2024 மே மாதம் நடைபெறுகின்ற குருபெயர்ச்சி எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை பற்றி தெளிவாக கூறுவதற்கு நமது அரங்கத்திற்கு 16 வருடம் ஜோதிடர் அனுபவம் பெற்ற பேராசிரியர் பி. கே. சுந்தரபாண்டியன் அவர்கள் வந்திருக்கார். அவரோட ஃபர்ஸ்ட் நம்ம வெல்கம் பண்ணலாம். வெல்கம் சார். வெல்கம். மகர ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமாக என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதை பற்றி சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது மகர ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லிப்போம். மகர ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம், சூரிய பகவான் நட்சத்திரம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சந்திர நட்சத்திரமான திருவோண நட்சத்திரம். அதுக்கு அடுத்தபடியாக அவிட்ட நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம். இந்த ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கும் அதிபதி தான், கும்ப ராசிக்கும் அவர் தான் அதிபதி. அப்போ இந்த ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் 3, நட்சத்திர பாதங்கள் 9. இதுதான் ஒரு ராசி அமைப்பு. இங்கே மகர ராசியில் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார். ஒரு வலிமையான கிரகம். செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எந்த ஒரு விஷயத்துக்குமே பாதுகாப்பு அப்படின்னா செவ்வாயோட துணை கட்டாயமாக வேணும். அப்போ எங்கேயுமே வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா யாரை கூப்பிடுவோம்? சகோதரனை கூப்பிடுவோம். அப்போ செவ்வாய்ங்கிறவர் சகோதரத்துவம் சம்மந்தப்பட்டவர். அவர் வந்து உச்சம் பெறுற ராசி வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி. ஓகேவா? ஸோ இவ்வளவு வலிமையான தன்மை கொண்ட மகர ராசி நேயர்களுக்கு குரு பகவான் கடந்த 1 வருட காலமாக 4ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தார். மேச ராசிங்கிறது மகர ராசி வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் ராசி. அப்போ இப்போ நடைபெறுகின்ற மே மாதம் 1ஆம் தேதி, குரோதி வருடம் மே மாதம் 1ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த குரு பயிற்சி மூலமாக குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசியை நோக்கி பயணிக்கிறார். ரிஷப ராசி மகர ராசிக்கு 5ஆம் இடம். 5ஆம் இடம் இப்போ ஒரு ராசியில் வந்து ஒற்றுமை இருக்குமா, ஒரு புரிதல் இருக்குமா அப்படின்னா, இப்போ எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு புரிதல் இருக்குமா, எனக்கு என்னுடைய வீட்டுக்காரிக்கு புரிதல் இருக்குமா, இல்லை விட்டு கொடுத்து போவோமா அப்படிங்கிற தன்மையை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுன்னா 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த 3 இடங்களில் உள்ள ராசிகள் ஒற்றுமையாக தான் இருக்கும். அது வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் அடிப்படை சண்டை போட்டாலும் என்ன பண்ணுவாங்க? ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மகர ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு செல்வது மிகப்பெரிய ஒரு நன்மையான சூழ்நிலைகள், மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நம்ம சொல்லுவோம். சரியா? இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கடந்த 6 மாதமாகவே அதிகமான போராட்டம். எதுனாலும் ஒரு சின்ன சின்ன மன அழுத்தங்கள். கடந்த 1.5 வருஷம் முன்னாடி ரொம்ப போராட்டம் வந்தாங்க. அவன் எது செஞ்சாலும் 7.5 சனி, அப்புறம் கேது பகவான், ராகு கேது பகவான் தாக்கம் அப்படின்னு நிறையா சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த தாக்கங்கள்லேருந்து கட்டாயமாக இந்த மே மாதத்துக்கு அப்புறம் மகர ராசிக்காரங்க கொஞ்சம் நிம்மதியாக இருக்க போகிறோம். ஒரு நிம்மதியான பெருமூச்சு விடக்கூடிய சூழ்நிலை, கவலை, வருத்தம் இதெல்லாம் நீக்கி நான் இந்த வருஷம் சூப்பராக இருந்தேன், என்னுடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு நான் செயல்பட்டேன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லக்கூடிய அமைப்பு கிரகங்கள் குரு பயிற்சி மூலமாக கொடுக்கிறது என்பதை பார்க்கலாம். இதை ஏன் தைரியமாக அவ்வளோ நம்ம சொல்கிறோம்னா, குருவின் பார்வை எந்த ராசிக்கு கிடைக்குதோ அந்த ராசி மனக்கவலைகளை நீக்கி மகிழ்ச்சியுடன் செயல்படுவதற்கான அமைப்பை கிரகங்கள் கொடுக்கும். ஸோ அப்போ குரு பகவானின் 9ஆம் பார்வையான விசேஷ பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் உள்ளதுனால அப்போ மகர ராசிக்காரங்க ஒரு தன்னம்பிக்கையுடன் மகிழ்ச்சியுடன் ஒரு பயணத்தை செயல்படுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவோம். 9ஆம் இடம் வந்து கன்னி ராசியாக வரும். இப்போ கன்னி ராசியை குருவும் 5ஆம் பார்வை மூலமாக பார்க்கறதுனால அப்பா வழி சொத்து, அப்பா வழி உறவு, அதுபோல் குலதெய்வம் நம்ம யாரை மெயினாக எடுப்போம்? அப்பாவோட குலதெய்வத்தை தான் நம்ம எடுப்போம். எல்லாருக்குமே குலதெய்வம் உண்டு, பெண்களுக்கு ஆண்களுக்கு எல்லாருக்குமே குலதெய்வம் உண்டு. இப்போ கல்யாணம் முடிச்சு போன அப்புறம் என்ன ஆகுது? பெண்ணுக்கு மட்டும் 2 குலதெய்வம் ஆயிடும். அப்பா வீட்டு ஒரு குலதெய்வமோ அம்மா வீட்டு குலதெய்வம், கல்யாணம் முடிச்ச பிறகு மாப்பிள்ளை வீட்டு குலதெய்வம் இருக்கும். ஆனால் ஒரு ஆணுக்கு குலதெய்வம்னா வாழையாக என்ன பண்ணுறாங்க? ஒரே குலதெய்வம் தான் வச்சுருக்காங்க. இதுதான் இயல்பான விஷயம். ஸோ அப்போ அப்பா வழி குலதெய்வத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறது, அந்த குலதெய்வ வழிபாடு செய்கிறது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, அதன் மூலமாக ஒரு பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்த முடியும். ஏன்னா எந்த ஒரு விஷயம்னாலும் பார்த்துக்கோங்க, நம்ம ஜாதகம் பார்க்கும்போதே பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவங்க வாங்கி வந்த கர்மா, அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய குலதெய்வத்தோட
சக்தி, அந்த குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வருதா, அந்த குலதெய்வம் இவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்காம பார்த்துட்டு தான் நம்ம அந்த ஜாதகத்துக்கு பரிகாரத்தை எடுப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து குலதெய்வம் அனுகூலம் இல்லைன்னா அந்த ஜாதகனால் எந்த பரிகாரம் பண்ணாலும் சரி, எந்த விஷயம் செஞ்சாலும் சரி, அதை பழிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ குலதெய்வத்தோட வழிபாடு சிறப்படையணும்னா கட்டாயமாக 9ஆம் இடம் நல்லா வலுவாக இருக்கணும், 5ஆம் இடம் வலுவாக இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு, 9ஆம் இடத்தை பார்க்காரு. அதுவே வந்து மகர ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமான செயல்பாடு, ஒரு முன்னேற்றத்துக்குரிய தன்மைகள், மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது தெரியப்படும். ஸோ அதே போல் 11ஆம் இடமும் வலுப்பெறுது. குரு பகவான் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்கு விழுகிறது, மகர ராசிக்கு 11 அப்படி. 11ஆம் இடம் பாக்கியஸ்தானம் வலுப்பெற்றால் ஜாதகர் லாபத்தையும் மகிழ்ச்சியையும் இரட்டிப்பாக சந்திப்பார். லாபம் வருது, ஒருத்தருக்கு மகிழ்ச்சியும் ஏற்படுது, அப்போ அதோட வேற ஏதாவது விஷயம் கிடைக்க போகுது, ஒரு கவலை இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம்ல. அப்போ அந்த தன்மையை உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பது மூலமாக இந்த வருடம் வந்து ஒரு பொன்னான வருடம், ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையான வருடம் என்கிறத மகர ராசிக்காரங்க உறுதியாக சொல்லலாம். இந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்சிமம் அவங்களுடைய பணி நிமித்தமான விஷயங்கள், அவங்களுடைய வேலை, அவங்களுடைய தொழில், அதில் அக்கறை செலுத்தணும். மற்றவங்க குடும்ப விஷயத்தில் தலையிடணும். யாருக்கோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், ரோட்டில் போய் இருப்பாங்க, அவங்க குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன சண்டை நடந்திருக்கும், இவர் வாண்டடாக போய் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னு நினச்சாருன்னா அந்த பிரச்சனை இவர்கிட்ட டைவெர்ட் ஆகிடும். இதுக்கு இவர் தான் காரணம் சொல்லி திசை திருப்பி விட்டுருவாங்க. ஸோ ஏன்னா 2ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்காரு. அப்போ இவர் ராசி அதிபதியாக இருந்தாலுமே சனி பகவான் தான். இப்போ அவர் 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கனால மற்றவர்களின் குடும்ப விஷயங்கள், மற்றவங்களுடைய தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தலையிடாமல் இவருடைய தொழில், இவருடைய குடும்பம், இவருடைய மகிழ்ச்சிக்கு இவர் கரெக்டாக அந்த ஒரு வருஷம் இவங்க பயன்படுத்தினாங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான தன்மை, வெற்றிகரமான சூழ்நிலைகள், குதூகலமான சந்தோஷமான சூழ்நிலைகளை மகர ராசிக்காரர்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு, நிச்சயமாக உண்டு. மகர ராசி நேயர்களுக்கு சந்தோஷம் நிறைய கிடைக்க போகுது. வருடம் சித்திரை மாதம் தமிழ் வருட பிறப்பு என்பது மிகப்பெரிய ஒரு முக்கியமான செயல்பாடு. இந்த மாதத்தில் குரு பகவான் பயிற்சியாவது அனைவருக்குமே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொடுக்க போகுது. அது நம்ம வீடியோவில் பார்த்தோம். இது தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம சொன்ன குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் 20லேருந்து 30% செயல்படும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கண்டிப்பாக 20லேருந்து 30% வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றங்களும் உண்டு, சின்ன சின்ன தாக்கங்கள் சொன்ன பார்த்தீங்களா, அந்த தாக்கத்துக்குரிய செயல்பாடும் உறுதியாக உண்டு. மீதி உள்ள 70% எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் தான் அதனுடைய தன்மை இருக்கிறது. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜாதக ரீதியாக வலிமையான தன்மைங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள விஷயம்தான். இப்போ கோடான கோடி மேசராசிக்காரங்க இருப்பாங்க, அல்லது ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்க, எத்தனை பேரும் இருக்காங்க, ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கோடான கோடி இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் அத்தனை ராசிக்காரர்களுக்கும் இதெல்லாம் நடந்துருதா அப்படின்னா 20 to 30 தான். அப்போ மீதி உள்ள சதவீதம் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுது. உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகள், இப்போ லக்னம் தான் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் மிக முக்கியமாக எடுத்துக்கணும். லக்னத்தை வச்சு தான் ஒரு தசாபுத்தியை நிர்ணயம் பண்ணுறோம். ராசியின் அடிப்படையில் நட்சத்திர ரீதியாக தசாபுத்தியை நிர்ணயம் பண்ணுறோம். ஸோ இப்போ லக்ன ரீதியாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த லக்னம் நல்ல ஒரு வலிமை இருந்தால் அந்த ஜாதகர் எதையும் எதிர்கொள்ளும் சக்தி கொண்டவராக இருப்பார். இதுதான் விஷயம். ஸோ அப்போ ஒரு ஜாதகம் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள், மகிழ்ச்சிகள் ஏற்படுங்கிறது உண்மை. இப்போ நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்க ஜாதகம் வலுவு இல்லாமல் இருக்கும்போது நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்களால அதை ஏற்றுக்கிற முடியாது அப்படிங்கிறது தான் ஜாதக ரீதியான உள்ள விஷயம். அப்போ இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் நடக்குமா, இல்லை என்னோடய வாழ்க்கையில் எப்போ நல்ல மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. முன்பதிவு செஞ்சுக்கோங்க. முன்பதிவு செஞ்ச அனைவருக்குமே ஜாதக ரீதியான முழு விவரங்கள் மிக தெளிவாக துல்லியமாக கூறப்படுகிறத தெரிவிச்சுக்கிறேன். முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் கிடைக்க
வாழ்த்துக்களை நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து. நன்றி சார். நீங்கள் புகழ் டிவி சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் சார். புகழ் டிவி நேயர்கள் அனைவருக்குமே நன்றி. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.